கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய பிப்ரவரி மாதத்திலும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்கு நேராய் கடந்து செல்ல இருக்கிறோம். யோபு புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம் என்றால், தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் வெளிப்படுத்தின விளம்பின கர்த்தருடைய வார்த்தை நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பக்தனாகிய யோபுவினுடைய வாழ்க்கையில பலவிதமான புயலின் சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலை மத்தியில அவருடைய நண்பர்கள் அவரை சந்திக்க வர்றாங்க. அவருடைய நண்பர்கள் அமர்ந்து கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய இரக்கங்களை விவாதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுதுதான் யோபு 37ஆம் அதிகாரத்துல எலிகோ கர்த்தருடைய பயங்கரமான சத்தத்தை கேட்கிறான். நம்முடைய ஆண்டவர் இடிமுழக்கங்களின் நடுவிலிருந்து பேசுகிற கர்த்தர் அல்லவா? அந்த சத்தத்தை கேட்கும் போதுதான் பக்தனாகிய யோபுவை கர்த்தருடைய சத்தத்துக்கு நேராய், ஏன்னா கர்த்தருடைய சத்தம் வரும்போது அது செயல்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய அந்த செயல்படக்கூடிய சத்தத்துக்கு நேரே நடத்துகிறான். அப்பத்தான் அவர் சொல்றாரு, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறான். நான் கர்த்தருடைய சத்தத்தை பல விதங்கள்ல கேட்டு இருக்கிறேன். அவர் சொல்ற வார்த்தை அதுதான். கர்த்தருடைய சத்தத்தை பல விதங்கள்ல நான் கேட்டு இருக்கிறேன். ஆனா இங்க அவர் சொல்லும்போது சொல்றாரு, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இந்த புதிய மாதத்துல, இந்த 2026ஆம் வருஷம், இந்த பிப்ரவரி, இந்த புதிய மாதத்துல தேவன் தமது வார்த்தையை, தமது சத்தத்தை உன் குடும்பத்துக்காக, உனக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் எதிர்காலத்துக்காக, உன்னுடைய படிப்பின் காரியங்களுக்காக, உன்னுடைய தரிசனங்கள், திட்டங்கள் நிறைவேறும்படியாக தம்முடைய வார்த்தைய ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறவர். இந்த மாசம் என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில? எல்லாவற்றிலும் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த கிரகிக்க கூடாத அப்படிங்கிறதுக்கு அதனுடைய எபிரேய மொழி அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, நிதானிக்க முடியாத. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, விளங்கிக் கொள்ள முடியாத. தமிழ் அழகான ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நாம் புரிந்து கொள்ள முடியாத மேன்மையான காரியங்கள் அவர் செய்யும்படியாக, நமது அறிவு கெட்டாத பெரிய காரியங்களை, பெரிய திட்டங்களை, பெரிய தரிசனத்தின் பாதையில, பெரிதான மேன்மையின் பாதையில அவர் உன்னை நடத்துகிறார். இந்த மாசம் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய செயல்களை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவருடைய கரத்தின் கிரிகளை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவருடைய வல்லமையின் செயல்களை நீங்க பார்க்க போறீங்க. அதை பார்க்கும்போது, அதை அனுபவிக்கும் போது கட்டுப்படுத்த முடியாத சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆண்டவருடைய செயல், ஆண்டவருடைய அற்புதம், ஆண்டவருடைய அதிசயம், ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய கிருபைய இந்த மாதத்துல நீங்க பார்க்கும்போது கட்டுப்படுத்த முடியாத சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த கிருபைய, அந்த மகிழ்ச்சிய ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவர் உன் புலம்பலை களிப்பாய் மாற பண்ணுகிற மாதம். இந்த பிப்ரவரி மாதம்
சத்துருக்கள் அவர்கள் முறிந்து விழுகிறத நீ பார்க்க போகிற. நீ எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம்னு கர்த்தர் சொல்றாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? இது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் நடத்தி வரும்போது, யாத்திராகமம் 16 அதிகாரத்துல நினைக்கிறேன், பாத்தீங்கன்னா அவங்க செங்கடல் அவங்களுக்கு முன்னாடி ஆண்டோடைய வார்த்தை வந்தபோது பிளந்து போய் வாசல் உண்டாகும் ஜனங்களுக்கு. அந்த செங்கடலை கடந்து அந்த பகுதிக்கு கடந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 15 அதிகாரம் 1-2 வசனம் சொல்லும் போது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையோ கடலிலே தள்ளினார். ஒரு அலையில சொல்லுவோமா? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ கரையை கடந்து, சூழ்நிலையை கடந்து, நிலைமைகளை கடந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லத்தக்கதாய் மோசே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்த கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவர். அதனுடைய 4வது வசனம் ரொம்ப அழகா சொல்லும், பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்துல தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்துல அமிழ்ந்து போனார்கள். ரொம்ப அந்த இடத்துல வசனம் முத்தரித்து அழகா சொல்லுது பாருங்க, பார்வோனின் ரதங்களையும் அவனுடைய சேனைகளையும் சமுத்திரத்துல தள்ளிவிட்டான். தேவ ஜனங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்த, தேவ ஜனங்களுடைய விரிவாக்கத்தை தடை செய்த ரதங்களையும் சேனைகளையும் மாத்திரமல்ல, அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்துல அமிழ்ந்து மாண்டு போனார்கள். கவனிக்கீங்களா? நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அப்படின்னா வாழ்க்கையில வெளியரங்கமா மறைமுகமாவும் உன்னுடைய முன்னேற்றத்தை, உன்னுடைய மேன்மைய, உன்னுடைய உயர்வை தடுத்த சத்துருக்களை மடங்கடித்து கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நிற்கக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம். அதனாலதான் அந்த யாத்திராகமம் 15 அதிகாரம் 20-21 வசனம் அழகா சொல்லும். பாத்தீங்கன்னா ஆரோனின் சகோதரே மிரியாமும் தம்புரு எடுத்து அவங்க பாடி ஆடுவாங்க, அவளோடு கூட சேர்ந்த சகல ஸ்திரீகளும் பாடி ஆடுவாங்க. ஏன் அப்படின்னா கர்த்தரங்கள் செயல்படும்படி, கர்த்தரங்க மகிமையான காரியங்களை செய்யும்படி அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி செயல்படுறாங்க. ஆகவே கட்டுக்கடங்காத சந்தோஷத்தினால் அவங்களை நிரப்பும் போது அவங்க ஆடி பாடுறாங்க. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? 2 சாமுவேல் 6 அதிகாரம் 12 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய எருசலேமுக்குள்ள கொண்டு வரும்போது அவர் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்னாடி நடனம் பண்ணி ஆடி பாடுவார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் அவரால் நிதானிக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாவீதுடைய வாழ்க்கையில செய்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? ஒரு அலையில சொல்லுவோமா? அதனாலதான் அவர் கட்டுப்படுத்த முடியாத சந்தோஷத்துல ஆடி பாடுறார். அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். பிறவி சப்பானி பேதுரும் யோவானும் இயேசுவின் நாமத்துல கைய பிடிச்சு அவனை தூக்கி விட்டு அற்புதத்தை பெற்று கொண்ட உடனே அவன் குதிக்கிறான், துள்ளுறான், அப்படி ஆடுறான், பாடுறான், துதித்து கொண்டே கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போயிட்டாங்க. அதுதான் கட்டுக்கடங்காத சந்தோஷம். ஒரு அலையில சொல்லுவோமா? இதத்தான் வேதம் சொல்லும் போது நிதானிக்க முடியாத பெரிய காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த கர்த்தர்
தாவீதனுடைய வாழ்க்கையில செய்த கர்த்தர், குணமாக்கப்பட்ட சப்பானியனுடைய வாழ்க்கையில செய்த கர்த்தர் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவர். பாத்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணுங்க? யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புத்தகம். இந்த பெதஸ்தா குளம், அதிகமா இந்த நாட்கள்ல பெதஸ்தா குளத்தை குறித்து அநேக சத்தியங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதை ஒவ்வொரு இடங்களையும் பிரசங்கித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் தமது பலத்த கிரிகளை தேசத்துல ஊற்றி கொண்டிருக்கிறாங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு புத்தகம். இந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளம். இந்த பெதஸ்தா குளத்துக்கு அதனுடைய எபிரேய அர்த்தத்துல சொல்லும்போது கருணை இல்லமா. அந்த பெதஸ்தா குளத்துக்கு பேரு கருணை இல்லம். தேவனுடைய கருணை, தேவனுடைய இரக்கம் வெளிப்படக்கூடிய இடம். பாத்தீங்கன்னா அங்க 5 மண்டபம் இருக்குது. அநேக வியாதிஸ்தர்கள், பலவீனர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள் அங்க படுத்து இருக்கிறாங்க. ஏன்னா தண்ணி எப்போது கலங்கும், நம்ம போய் அதுல முங்கி எந்திரிச்சு சுகமாகிடலாம். அது அற்புத குளம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா அங்க இயேசு சுவாமி ஒரு நாள் அந்த குளத்துக்கு அவங்க கடந்து வந்தாங்க. அப்போது அங்க அந்த 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லிக்கிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தா. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலம் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவன்கிட்ட போய் கேட்கிறாங்க, நீ சுகமாகன்னு விரும்புறியா? அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, நான் சுகமாகன்னு விரும்புறேன். ஆனா எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்பதான் அந்த 8-9 வசனம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, ஓம் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 38 வருஷம் படுத்த படுக்கையில இருக்கிறான். படுத்த படுக்கையா இருக்கிறதுனால அவனுடைய நட இல்ல, கை கால்லாம் அப்படி சூம்பி போய் இருக்கும், சதை எலும்புகள் நரம்புகள்லாம் அப்படி செயலிழந்து அப்படி பிடிச்சு போய் இருக்கும். 38 வருஷம் படுத்திருக்கிற நிலைமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனால எதையுமே செய்ய முடியாது, அவனால எதுவுமே அங்க நடப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட மனுஷனை ஏசப்பா பார்த்து சொல்றாங்க, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவனால எது முடியாதோ, அவன் வாழ்க்கையில எது நடக்கவே முடியாது அப்படின்னு இருக்குதோ, நல்லா கவனிங்க, அவன் வாழ்க்கையில எது சாத்தியம் இல்லையோ அத ஆண்டவர் சொன்னாங்க செயல்படும்படி. ஒரு அலையில சொல்லுவோமா? ஏன்னா 38 வருஷம் அவன் நடந்ததே இல்லை. 38 வருஷம் அவன் கால் தரையில பட்டது இல்லை. செயலிழந்து போய் சூம்பி போய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாங்க, நீ எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. ஒரு அலையில சொல்லுவோமா? இயேசு சுவாமி ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, அதே யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தப்படி செய்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப இயேசு சாமி அந்த 38 வருஷம் நடக்க முடியாதவனை பார்த்து, நீ எழுந்த நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதை சொல்வதற்கு முன்பதாக பிதாவினுடைய செயலாக்கத்தை அவர் பார்த்தார். பிதாவின் செயலை பார்த்தார். பிதா அந்த நாட்கள் அவனுக்கு சுகத்தை கொடுக்கும்படி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் செயல்படுவதை இயேசு சுவாமி தம்முடைய நாவிலே உச்சரித்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? உடனே அங்க நடந்ததுங்க. அப்ப இந்த மாசம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு கொடுத்திருக்காருன்னா, அத பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து அனுப்பி இருக்கிறாங்க. அதை உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல எல்லாவற்றிலும் செயல்படுத்த போறாங்க. அது இயேசு சாமி செயல்படுத்த வல்லவர். ஆகவே இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பியருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நல்லா கவனிங்களேன். அப்ப இது ஆண்டவரா இயேசு சுவாமி பரிசுத்த ஆவியானவர் செயல்படக்கூடிய காலம். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப அவர் செயல்படக்கூடிய அந்த காலங்கள்ல
அழகா சொல்லுது பாருங்க, அவர் செயல்படுறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். அவர் வார்த்தைக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தை நமக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, தேசத்துக்குள்ள செயல்படும்படி நம்மளை அர்ப்பணிக்கணுங்க. பைபிள்ல பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல ஒரு பெண்ணினுடைய வார்த்தையினால சோர்ந்து போயிருந்த வல்லமையுள்ள ஒரு எலியா தேவ மனுஷன், போதும் கர்த்தாவே, நான் நல்லவனே இல்ல, நான் சாவ விரும்புறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு அந்த அளவுக்கு சோர்ந்து போயிட்டாரு. அப்படி சோர்ந்து போயிருந்த அந்த எலியாவுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. ஒரு அலையிலா சொல்லுவோமா? ஒரு அலையிலா சொல்லுவோமா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில கூட எந்தெந்த காரியத்துல நீ சோர்ந்து போய் இருக்கிறாயோ, மனுஷனுடைய வார்த்தையினால, சத்துருவின் வார்த்தையினால, மற்றவங்களுடைய குற்றச்சாட்டினால, மற்றவங்க உனக்கு செய்த காரியத்தை நிமித்தம் எந்தெந்த காரியமெல்லாம் உன்னை இன்னைக்கு சோர்வடைய பண்ணியிருக்கிறதோ, அந்த சோர்விலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படி தம்முடைய வார்த்தையை இந்த நாட்களை உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த சோர்ந்து போயிருந்த எலியாவுக்கு பாருங்க, ஆண்டவர் சாதாரணம் அனுப்பல, அப்பமும் தண்ணீரும் கொடுத்தார். மறுபடியும் அவனோடு பேசினார். அவனோடு பேசி தேவ பலத்தினால் அவனை இடை கட்டினார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? பாருங்க, அப்பமும் தண்ணீரும் கொடுத்த உடனே அதை சாப்பிட்டார். சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டாரு. ஏன்னா அவ்வளவு சோர்வு அவருக்கு. மறுபடியும் தூதன் அனுப்பினார். தட்டி எழுப்பி அப்பமும் தண்ணீரும் கொடுத்தார். அதை சாப்பிட்டு தேவ பலன் அவருக்குள்ள வந்தது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? இந்த அப்பம் தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையை உனக்குள்ள நல்லா ரிசீவ் பண்ணு. தேவனுடைய வார்த்தையை உட்கார்ந்து அதிகமா வாசி. தேவனுடைய வார்த்தை உனக்காக என்னென்னலாம் வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்து அறிக்கையிடு. ஆண்டவற்றை கேளுங்க. தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள பலனை உண்டாக்குகிறது. எலியா அந்த பலத்தினாலே 40 நாட்கள் இரவும் பகல் நடந்து ஓரை பர்வதத்துக்கு போனார். காலையில சொல்லுவோமா? அங்கே அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. நீ போய் எழுந்து ராஜாக்களையும் தீர்க்க தரிசிகளையும் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் எலிசாவை அபிஷேகம் பண்ணார். எலியாவோடு நடந்து போகும்போது கர்த்தர் அக்கினிமயமான ரதங்களிலும் குதிரைகளும் அவர் அப்படியே உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். ஒரு அலையில சொல்ல முடியுதா? நிதானிக்க முடியுதா? அந்த திகைப்பு, அந்த எலியாவை குறித்து நடந்த அந்த சம்பவங்கள், எலியாவினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் இன்னும் நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறது. என்றால் அவர் எலியாவின் தேவன் உன்னுடைய தேவனாயிருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப இந்த மாதங்கள்ல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை நீக்கி உன் ஆச்சரியமான அதிசயமான பாதையில் நடத்துகிற கர்த்தராய் அவர் இறங்கி வருகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நீங்க அதை பார்க்க போறீங்க, உங்க வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்ப அந்த சோர்வை மட்டும் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா அது தேவன் கிரியை செய்யக்கூடிய காலம். கிரியை செய்து அவர் நாம மகிமைப்படக்கூடிய காலம். சங்கீதம் 41:2 பின்பகுதி வாசித்து பாருங்க. அவர் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடாத தேவன். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்போ ஒன்று தெரிந்து கொள், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்குள்ள அநேக வித பயம் சூழ்ந்து இருக்கிறது. ஒருவேளை இப்படி நடந்துட்டா, அப்படி நடந்துட்டா, இது சம்பவிச்சுட்டா, அது சம்பவிச்சுட்டா. ஆண்டவர் சொல்றாங்க, இந்த பயத்தின் ஆவிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிற கர்த்தர். திரும்பவும் நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பயம் அப்படிங்கிறது அடிமைப்படுத்தக்கூடியது. நல்லா கவனிங்க. பயம் உனக்குள்ள இருக்கிற அந்த பயம் உன்னை அப்படியே அடிமைப்படுத்தக்கூடியது. ஆனா ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தின் ஆவிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உன் வாழ்க்கையில இதுவரை நீ எதெல்லாம் உன்னை குறித்து, உன் கணவனை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உன் வேலையை குறித்து, உன் தொழில் பிசினஸை குறித்து எந்தெந்த காரியத்துல நீ பயந்து போய் இருக்கிறாயோ அந்த அடிமைத்தன நுகங்களை கர்த்தர் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுகிறது.
அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி நீ அப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள ஊத்துகிறாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? சங்கீதம் 20:8 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை, இந்த வல்லமையும், இந்த விடுதலையும் இந்த மாதத்துல உனக்குள்ள வைக்கிறபடினால அழகா சொல்லுது பாருங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அவர்கள்னா யாருங்க? சத்துருக்கள். யாருங்க? சத்துருக்கள். தாவீது ஒரு நல்லது செய்ய போவாங்க. இந்த சங்கீதத்தை எப்படி தாவீது எழுதினாரோ, ஒரு நன்மை செய்யறதுக்காக போனாரு. என்னன்னா, அவருடைய நண்பர் நாகாஸ், ஒரு நாட்டின் ராஜா, அவர் இறந்துருவாரு. அதை விசாரிக்கிறதுக்காக தம்முடைய தூதர்களை அனுப்புவாருங்க. அவன் பையன் ஆட்சியில இருப்பான். அப்ப அந்த தேசத்து இருக்கிற ஆலோசகர்கள் அவன் நாகாசுடைய பையனுக்கு தப்பான ஆலோசனை கொடுத்து தாவீதுக்கு விரோதமா அந்த அந்த அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் அவங்களுடைய தாடி முடியெல்லாம் ஒரு பக்கம் சிறைச்சு அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க. தாவீது நன்மையை விசாரிக்க போவார், அது நிமித்தம் அவமானப்பட்டுருவார். இந்த அவமானத்தின் நிமித்தம் ஒரு பெரிய யுத்தமே உண்டாகும். அந்த யுத்தத்துக்கு புறப்படும் போதுதான் கர்த்தரை தேடுவார் தாவீது. கவனிக்கீங்களா? உன்னுடைய வாழ்க்கையில கூட தாவீதை போல நன்மை செய்ய போய், நல்லது சொல்ல போய் நீ அவமானப்பட்டிருக்கலாம். அதன் நிமித்தம் உனக்கு சத்துருக்கள் எழுப்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாங்க, அந்த சங்கீதம் 20:8 படி அந்த சத்துருக்கள் முறிந்து விழுகிறத நீ பார்க்க போகிற. முறிந்து விழுகிறாங்க அப்படின்னா திரும்ப அவங்க இனி எந்திக்க முடியாது. உனக்கு விரோதமா மாத்திரமல்ல, இனி அவங்க எந்த நிலைமையிலும் எந்திக்க முடியாத அளவுக்கு சத்துருக்களை முறிந்து விழப்பண்ணி நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லத்தக்கதாய் தேவனுக்குள் பலப்பட்டு எழுந்து கர்த்தரை துதிக்க, கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கும்படியான அந்த கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்யக்கூடிய கிருபைய கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க எல்லாவற்றின் மேல ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாசம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கும்படிதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தராய் இயேசு சாமி வார்த்தையாய் இருந்தவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்காக இறங்கி வந்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? அவருடைய கிருபையின் மேல் நாம் கிருபை பெறும்படி அவர் கிருபையினால் உன்னை நிரப்புகிறார், உன் குடும்பத்தை நிரப்புகிறார். ஆகவே இந்த மாதங்கள்ல புரிந்து கொள்ள முடியாத மேன்மையான காரியங்களை நீ பார்க்க போகிறார். இயேசு தருகிறார் உனக்கு. உன் அறிவுக்கு எட்டாத, நினைச்சு திகைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் நன்மையின் பாதையில கர்த்தர் இந்த மாதத்துல உன்னை நடத்த போகிறார். கட்டுப்படுத்த முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை நீ அனுபவிக்கும்படி, உன் புலம்பலை மாற்றி ஆனந்த களிப்பால் உன்னை நிரப்பும்படியான வார்த்தையின் ஆசீர்வாதத்தின் அனுக்கிரகங்களை கர்த்தர் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல் ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இந்த வாக்குத்தத்தங்களின்படி கர்த்தர் இந்த மாதங்கள்ல உங்களை, உங்க குடும்பத்தை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்பி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம்.